ஆதி சிருஷ்டியாத்த முதல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தீராத பகை இருந்ததின் காரணமாக அசுரகுலம் வருவது கண்டு அசுரகுலத்தின் குருவானவர் சுக்கிராச்சாரியானவர் சுரசை எனும் மாய பெண்ணை உற்பத்தி செய்து அசுரகுலம் தலைக்கச்சை என்று கட்டளையிட்டார். அந்த சுரசை என்பவளோ காசிப முனிவரை மயக்கி கூடி புணர்ந்து முதல் ஜாமத்தில் சூரபதுமனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமுகனும், மூன்றாம் ஜாமத்தில் தாருகாசூரனும், நான்காம் ஜாமத்தில் அஜமுகி என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தாள். அவர்களோ என் தந்தையான சிவபெருமானை நோக்கி கடும் தவங்கள் புரிந்து ஏகப்பட்ட வரங்களை வாங்கிக் கொண்டார்கள்.
அதன் பயனாக அனைவரையும் கொடுமைக்குள்ளாக்கி தேவர்களை இம்சித்து விண்ணவர்களை சிறை வைத்து விமலனும் தனக்கு எதிர் இல்லை என்று கர்வம் கொண்டு பாதகத்தின் முதலிடமாய் பவனி வந்தார்கள். நபர்களின் கொடுமைகளை களைந்திடவே அரணாரின் வருதிப்படி சிவனாரின் நெற்றிக் கண்ணில் 6 திருப்பொறிகளாய் தோன்றிய எம்மை அக்கினி தேவனானவர் தமது கைகளிலே தாங்க தீயின் வெப்பம் தாளாது அருகிலே இருந்த கங்கையிடம் தர, கங்கையானவளோ கையிலேயே இருந்த சரவண பொய்கையிலே விட அங்குள்ள 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாய் வரம் வந்தோம். அது சமயம் கார்த்திகை பெண்கள் 6வரும் எம்மை பாலூட்டி சீராட்டி வளர்த்த காரணத்தால் கார்த்திகேயன் என்ற நாமமும் பெற்றோம். ஒரு நாள் எம்மை காண வந்த உமையவள் ஒவ்வொரு குழந்தையும் தனித்திருப்பதை கண்டு 2 கரங்கள் கொண்டு ஏக காலத்தில் ஒரே வடிவமாக அணைக்கும் பொழுது ஏக வடிவமும் 12 கரங்களும் 6 முகமுமாய் ஒரே உருவத்தில் தோன்றி சண்முகன் என்ற பெயரும் பெற்றோம். பின்பு பிரம்மனை குட்டி பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து 8 நாள் ஆக்கும் தொழிலும் செய்து தந்தைக்கும் உபதேசம் செய்து சுவாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் பெயர் பெற்றோம். பின் பாலலீலைகள் பல புரிந்து சிவனாரின் வருதிப்படி சூரபதுமனின் சகாக்களை சம்ஹரித்தோம். அதன் காரணமாக நடுக்கடலிலே மாமரமாக நின்ற சூரபதுமனை என் தாய் கொடுத்த சக்திவேல் கொண்டு தாக்க மாமரம் 2 பிளவாக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாற சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டோம். இதன் காரணமாக இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட தேவயானையை மணந்து தேவர்கள் முன்னிலையில் மணந்து திருப்பரங்குன்றத்திலே குடியமர்த்தியுள்ளோம். இனி இளையவளான வள்ளியை திருமணம் புரியும் பொருட்டு இத்தணிகை மலையிலே வந்து தங்கியுள்ளோம். அது சமயம் நம்மை காண நாரத முனிவர் வள்ளியை சந்தித்து உரையாடிவிட்டு நம்மை வள்ளியை மணமுடிக்கும் காலம் நெருங்குவதை உணர்த்துவதற்காக நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அது அவரை சந்திப்பதற்கு முன் எனது தாயை வணங்கி அடுத்த பின்பு நாரதரை சந்திக்கலாம். இங்கு வேலனாக தோன்றி நடிக்கும் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே ராஜ நடிகராக தோன்றி நடிக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா யான்னு கேட்டீங்கன்னா பெரிய ராஜ நடிகர் குறிச்சிப்பட்டி சிபி முத்துகிருஷ்ணனுடைய மருமகன், கலை வாரிசு, கலை பொக்கிஷம். இன்று தான் முதலாக முருகனாக அரங்கேறுகின்றார் நமது ஊரில். பல்லாண்டு கால வாழ்க வாழ்க வென்று நம்ம திருவேடம் கிராமத்தின் சார்பாகவும் நமது சார்பாகவும் இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த திருவேடகத்து பொதுமக்களுக்கும் கோயில் நிர்வாகத்தினருக்கும் முதற்கனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர எனக்கு பொன்னாடை பொருத்திய ரஞ்சித் அவர்களுக்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, அகிலாமல் நீ நடந்து அருள் புரிவாய் ஈஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. முகிலாகி கருணை என்னும் மழை பொழிவார், முகிலாகி கருணை என்னும் மழை பொழிவார், இந்த முறையீடு கொண்டாலும் மழை சொல்லுவார். முகிலாகி கருணை என்னும் மழை பொழிவார், இந்த முறையீடு கொண்டாலும் மழை சொல்லுவார். திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. கரையோரம் அருள் திருவரங்கம், காவிரி நதி எனும் பூவரங்கம், கரையோரம் அருள் திருவரங்கம்.
இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் இரண்டுக்கும் நாயகமாய் அமைந்த தரும் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் திரு ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரி தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வார் திருவடி பணிந்தால் அருள் தருவார் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் திருவடி பணிந்தால் அருள் தருவார் வைகரை மலர் போல் மனம் தருவார் வைகரை மனம் போல் வளம் தருவான் வைகரை மலர் போல் மனம் தருவார் எந்த வரம் கேட்டாலும் உடன் தருவார் எந்த வரம் கேட்டாலும் உடன் தருவார் திரு ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் முஞ்சாடங்கள் கருணையின் ஒளிதான் முன் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் முஞ்சாடங்கள் கருணையின் ஒளிதான் முன் தீபங்கள் கல்யாண இசையாவும் உண்டாகுங்கள் தேனாட இசையாவும் உண்டாகுங்கள் நான் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள் திரு ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே என்னில் அகலாமல் நீ நின்று அருள் தருவாய் ஈஸ்வரியே திரு ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும் வாதிடரேதும் வாராது எப்போதும் வாதிடரேதும் வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும் முருகே பதம் இணைந்து உங்களுள் இனம் பணிந்து முருகா முருகா உள்நீர் பதம் இணைந்து உண்மையே தினம் பணிந்து உள்நீர் பதம் இணைந்து உண்மையே தினம் பணிந்து திகழ்ந்தால் போற்றம் என்பால் என் திருவுள்ளம் கணிந்து என்னமால் போதும் என்பால் என் திருவுள்ளம் கணிந்து பல்வேறு வெளிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போதும் கண்ணக சயனை போற்றிடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா கண்ணய ஜெயங்கள் பணிதிடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா வண்ணமயிலேறும் வடிவேல் அழகு வண்ணமயிலேறும் வடிவேல் அழகு வள்ளிதை வாடையுகள் காட்சி தரும் முருகா அழகு வாடையுடல் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ
பார்த்தால் போதும் வாழ்விடரேதும் வாராது எப்போதும் வாழ்விடரே வாராது எப்போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் அரோகரா முருகா. யாழிசை வித்தகரே, இன்னிசை பிரியரே, கலைவாணியின் மைந்தனே, பிரம்மபுத்திரனே, வருக வருக. உமது வருகையால் இந்த இடம் இன்னும் மேலும் சிறக்கப் போகிறது. ஆகையால் உம்மையும் இசை வித்தகராக இசையின் வடிவாகவே வரவேற்க விரும்புகிறேன். அண்ட புவனங்கள் யாவும் வளம் வரும் நாரதரே, திருநீலகண்டன் மகன் எமைக்கான களம் கண்ட மாமுனியே, வருவி வருவி நல்லருள் புரிவீரே. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எமதன்பிற் குயர்வான தவயோகியே, எனதல்பு உயர்மான தவயோகையே, இனிதான சுரஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை நாரதரே, 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 மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மதிப்போரை வரவேற்கும் மதியோகியே, மதிப்போரை வரவேற்கும் மதியோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, அரண்மாலையின் புறம்பானுடன் அனைவருக்கும் நல்லவரே, அரண்மாலையில் கூட யாவிலும் அனைவருக்கு வல்லவரே, அரண்மாலையின் புறம்பானுடன் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரரின் புறம் கொள்கையை அகற்றிடும் அல்லவரே, நீரைக்கெல்லாம் சென்று நாரதரே, 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 எங்கெல்லாம் சென்று என்னென்னலாம் கண்டீர், எங்கெல்லாம் கண்டீர், எங்கெல்லாம் கண்டீர், என்னெல்லாம் சென்று என்னென்னலாம் கண்டீர், நேராயமக்கு எழுந்து முடியே, நேராக எமக்கு எழுந்து நிகழ்த்துவீர் மாமுடியே, இனிதான சுரஞான இசை மேதையே, எமதன்பிற் குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, இசை மேதையே. கண்டா கடம்பா கதிர்வேலா, கலியுக வரதா, ஆறுபடை முருகா, சண்முகா, சுவாமிநாதா, என்னை இவ்வளோ அழகாக வரவேற்றீர். அதற்கு எனக்கு ஆசி புரிவீராக. நல்லருள். உங்கள் வருகையால் இந்த இடம் இன்னும் மேலும் சிறக்கப் போகிறது என்று அறிகிறேன். எனது மனது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. நீர் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருப்பீர் என்று எனது மனம் சொல்கின்றது. அப்படி ஏதாவது செய்தி இருந்தால் கூறுங்கள், கேட்கலாம். முருகா, நான் வரும் வழியில் ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்தேன் முருகா. நிறுத்துங்கள் நாரதரே. கனி என்றவுடன் எனது கற்பனை எங்கெங்கோ செல்கிறது.
ஏற்கனவே ஒரு கொண்டு வந்த கனியினால் என்ன நடந்தது என்பது தாங்களும் அறிவீர், நானும் அறிவேன். இப்பொழுது ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறீர். கொண்டு வந்த கனியின் காரணமாக அம்மையப்பனை துறந்து காவி உடுத்தி கோவணத்துடன் அன்று நான் கொண்டு வந்த கனியினால் நான் நடத்திய நாடகத்தினால் அன்று உமக்கு பழனி என்னும் பெரும் ஸ்தலம் இன்று கிடைத்துள்ளதல்லவா? அதுதான் காரணம். இன்று நான் எந்த மலைக்கு எந்த கோலத்தில் போக வேண்டுமோ என்று எனக்கு ஒரு பயம் என்னதான் இருந்தாலும் அன்று நான் நடத்திய நாடகத்தினால் உமக்கும் உனது அண்ணனுக்கும் ஏற்படுத்திய சிறிய போட்டியில் உமது அண்ணன் வெற்றி பெற்றதாகவும் நீங்கள் தோல்வி விட்டதாகவும் நான் முதல் எனது தாய் தந்தை முதல் உமது தாய் தந்தை முதல் அனைவரும் ஒருதலை தீர்ப்பு வழங்கி உமக்கு அன்று பழனி என்னும் திருஸ்தலம் மிகவும் புகழ்பெற்று வழங்கவே அவ்வாறு ஒரு நாடகத்தை நடத்தினேன். நான் தோல்வியுற்றதாக அறிவித்திருந்தாலும் கூட பரவாயில்லை. என்னை அறிவில்லாதவன், அகங்காரன், அவசரக்காரன் என்ற பட்டத்தை கட்டி என்னை மட்டி என்று புகழ் பெற வைத்து விட்டீர். எனக்கும் அதுபோக எனக்கும் கனிக்கும் எந்த வகையிலும் பொருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் விளையாட்டாக அவ்வை மூதாட்டியிடம் உதிர்ந்த பழம் வேண்டுமா உதிராத பழம் வேண்டுமா என்று கேட்டு நாவற்கனியை உதிர்த்து விட்ட காரணத்தால் சுட்டி பிள்ளை என்றும் தாங்கள் நடத்திய நாடகத்தால் மட்டி பிள்ளை என்றும் எனக்கு வெட்டி பெயர் கிட்டியதுதான் மிச்சம். அடடா, சுட்டி மட்டி வெட்டி என்ன கோர்வையாக பேசுகிறீர்கள் முருகா? நீங்கள் நடத்திய நாடகம் அப்படி. இப்பொழுது நீங்கள் வந்திருப்பதை பார்த்தால் நான் எந்த மலைக்கு எந்த கோலத்தில் போக வேண்டுமோ என்று இல்லை முருகா, எனக்கு பயமாக. கனியை நான் கனிந்தேன், அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஆகையால் தாங்கள் இவ்வளவு பிடிவாதமாக கூறுவார். கனியின் பெருமையை, அந்த கனிக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கும் என்றே நினைக்கிறேன். கனியின் பெருமையை நான் கூறுகிறேன். மாங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும், மாங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும், மாங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும், அக்கனியை கண்டு நான் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே குமரா முருகா முருகா. அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தடைத்து கொள்வி. முருகா, நான் வரும் வழியில் ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்தேன். அக்கனியை நீங்கள் தான் சென்று கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். நாரதரே, நீர் சொல்வதை போல் கேட்கிறேன். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. நான் கேட்கலாமா? கேளுங்கள். சாக்கியம் என்ன முனியே, சாக்கியம் என்ன முனியே, கனியின் சாக்கியம் என்ன முனியே, கண்ட கனியின் சாக்கியம் என்ன முனியே, சாக்கியம் என்ன முனியே, கனியின் சாக்கியம் என்ன முனியே, சாக்கியமன்ன முனியே, கனியின் சாக்கியமன்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதனுக்கே, மார்க்கத்தில் கண்ட கனிதன குற்று, மார்க்கத்தில் கண்ட கனிதனுக்கே உற்ற, மார்க்கத்தில் கண்ட கனிதனுக்கே உற்ற, சாக்கியம் என்ன முனியே, முனியே முனியே முனியே, சுவை தரும் தேன் கனியே, சுவை தரும் தேன் கனியே, சுவை தரும் தேன் கனியே,
நாரதரே, நீர் கண்டு வந்த கனி ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் கனி என்று ஆம் நாரதா, கூறியிருக்கின்றேன். ஆம் முருகா. கண், மூக்கு, வாய், நாக்கு, கண், காது, செவி, மூக்கு, செவி, ஐம்புலன்களுக்கும் மெய். சுவை தரக்கூடிய ஐந்து. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்டு ரசிக்கலாம், மூக்கால் நுகர்ந்து ரசிக்கலாம், நாவால் சுவைத்து ருசிக்கலாம், மெய்யால் அனைத்து ரசிக்கலாம். இப்படி ஐம்புலன்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கனி என்று சொல்கிறீர். ஆம் முருகா. இப்படிப்பட்ட கனியை பச்சை இனங்கள், அதாவது பழங்களையே கனி வர்க்கங்களையே உணவாக உட்கொண்டு வாழும் பச்சை வர்க்கங்கள் இந்நேரம் விட்டு வைத்திருக்குமா? கேளுங்கள் நாரத முருகா. பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி. பட்டிட்டிதாதோ சொல்வி. பச்சிகள் கண்டால் நாரதரே, நாரதரே, நாரதரே. பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி, சொல்வி, சொல்வி. பச்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா, பச்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா, பச்சமுடனே செல்வி, பச்சமுடனே செல்வி, பச்சமுடனே செல்வி, செல்வி, செல்வி. கனியை கண்டு பச்சை இனங்கள் பறந்தோடும். ஆச்சரியமாக இல்லை? பார்க்கக்கூடாதா? பச்சை இனங்கள் விரும்பி உண்ணும். ஆனால் அது பச்சை இனங்கள் அருகிலே செல்லாதவர்கள் என்றால் அது பார்ப்பதற்கு அருவருப்பான கனியாக இருக்க வேண்டும். இல்லை முருகா. இல்லை என்றால் பழுதுபட்ட கனியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை முருகா. அது அக்கனியானது பச்சை இனங்களுக்கே எட்டாத கொம்பில் இருப்பதால் அக்கனியை பச்சிகள் எட்ட முடியாது. எட்டாத கொம்பினில் இருக்கும் அக்கனியை நாரதரே, நாரதரே. எட்டாத கொம்பினில் இருக்கும் அகனியே எப்படி கொய்திடலாம், எப்படி பொய்திடலாம், பொய்திடலாம், பொய்திடலாம். எட்டும் பிடிக்கிற கொம்புகள் உண்டு, எட்டும் மணித்திரு கொம்புள்ளதை பற்றி ஏறி பறித்திடலாம். எட்டும் படிக்கிற கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம், ஏறி பறித்திடலாம், ஏறி பறித்திடலாம். கனியில் கும்பா கொம்பில் கனியா? முருகா, கொம்புகளில் கனி இருக்கிறது. அதை மரத்தில் கம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த இருக்கு பாருங்க, அந்த ஏணியை சாட்சி போட்டுக்கும்ல, அது மாதிரி கொம்பு இருக்கு. அதில் ஏறி அக்கனியை பறித்துக் கொள்ளுங்கள் முருகா. அதில் எட்டலைன்னா 4 பேர் மேலே ஏறி ஏறி பிடுங்க வேண்டியதா. மிக்க மேன்மையுள்ள நாரதரே, நாரதரே, நாரதரே. மிக்க மேன்மையுள்ள அக்கனிக்கு எவ்விதம் மேவும் குறிகளுண்டோ, மேவும் குறிகளுண்டோ, மேவும் குறிகளுண்டோ. கொம்புகள் 2 உண்டு, கொம்புகள் 2 உண்டு, போதில்லா கண்கள் உண்டு. கொம்புகள் 2 உண்டு, கொம்பில் போதில்லா கண்கள் உண்டு, கண்கள் உண்டு, கண்கள் உண்டு. மலர்ந்த முகம், கோதில்லா கண்கள், கொங்கைகள் வேறுண்டு. நீர் குளிர்ந்த சொல்வது முகமும் கொங்கைகள் 2ம் கோதில்லா கண்களும் உண்டு முருகா. கொங்கைகள் வேறு இருக்கிறது. நீர் சொல்வதை பார்த்தால் கனியை கூறுவது போல் தெரியவில்லை. ஆகையால்
பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுவோம் வாய் திறந்து. பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுவோம் வாய் திறந்து. ராக பெண்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாழ்திறந்த பைங்கிளி வாழ்திறந்த. நாரதரே, நிச்சயமாக கூறுங்கள், நீங்கள் கண்டு வந்தது கனிதானா? இல்லை முருகா, நான் கண்டு வந்தது கனி அல்ல, கன்னிதான். அன்று நீர் ஆதியில் வாக்களித்த அமிர்தவல்லி முடிச்சிரு. நாரதரே 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 நாரதரேயம் மாதவள் தன் பேர். நாரதரேயம் மாதவள் தன் பேர். நாரதரேயம் மாதவள் தன் பேர். யாதுரை சொல்வி இதழு காமனே. யாதுரை சொல்வி இதழு காமனே. முருகா, நான் கண்டு வந்தது கனியல்ல முருகா, கன்னிதான். அன்று நீர் ஆதியில் வாக்களித்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய இருவரில் அமிர்தவல்லியோ இந்திரனால் பரிசளிக்கப்பட்டு உம்மிடம் வந்து தெய்வியானையாக சேர்ந்து விட்டால், இளையவளான சுந்தரவல்லியை மணமுடியும் நாள் நெருங்கிவிட்ட காரணத்தினால் அது நினைவூட்டும் வகையில் தங்களிடம் சற்று விளையாடுவோம் என்று இவ்வாறு செய்தேன். நீர் முதலில் கவிதை பாடிய உடனேயே இது கனி அல்ல கன்னிதான் என்று தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் தமிழோடு விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆவாவினால் இவ்வளவு நேரம் உங்களிடம் தமிழோடு விளையாடி கொண்டிருந்தோம். புரியும் நாரதரே, அமிர்தவல்லியை தேவயானி என்ற பெயரில் என்னை வந்து சேர்ந்து விட்டாள். இனி சுந்தரவல்லி, இளையவளான சுந்தரவல்லியை நான் அடைய வேண்டும் என்பதற்காக நீர் வந்து சொல்கிறீர். ஆகையால் இப்பொழுதே சென்று அவளை மனம் முடித்து உங்களுக்கு காட்சி தருகிறேன். இல்லை முருகா, இப்பொழுது இப்படியே செய்யக்கூடாது. அவள் வேடுவ இனத்தை சேர்ந்தவள். அவள் இனத்தவளை போல் சென்று அவளிடம் வேடுவராக சென்று சற்று கடிமணம் புரியுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி முருகா. இப்பொழுதே சென்று வேடம் மாறுகிறேன், வேடனாக வருகிறேன். நாரதராகிய என் சிரமானது பாதுகாக்கப்பட்டது. 2 தடவை அடிச்சிட்டார். அதாவது அன்று நாராயணனின் கண்களில் இருந்து 2 துளி நீர்களாக பிறந்தவள் தான் அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய இருவர். அவர்கள் இருவரோ தான் பிறந்தது போல் கண்களில் இருந்து பிறந்த ஒருவரையே மனம் முடிக்க வேண்டி அவர்களின் வேண்டுகோளாக இருந்தது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்தவர் முருகன். 6 தீப்பொறிகளாக அவதரித்து தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக வளர்ந்து கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டு இப்பொழுது கார்த்திகேயன் என்ற பெயரும் பெற்று சண்முகன் என்ற பெயரும் பெற்று பல பெயர்களை பெற்றவராக இன்று விளங்குகிறார். கண்களில் இருந்து 2 துளி நீர்களாக பிறந்தவர் அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகியவள் ஏற்கனவே முருகனை சேர்ந்து அடந்து விட்டார். தெய்வயான என்னும் பெரு இளையவளான சுந்தரவல்லியை திருமணம் புரிய வேண்டி இவ்வேள்வி மலை அடிவாரத்தில் வந்து முருகன் தங்கியுள்ளார். அதாவது கருத்து என்னன்னா கண்களிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கண்களில் பிறந்தவங்களை தான் திருமணம் புரிய வேண்டி நாடகம். அதே மாதிரி ஆனந்தவல்லி சுந்தரவல்லி கண்ணில் பிறந்து கண்ணீரில் பிறந்து வளர்ந்தவங்க திருமுருகன் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்தவர் 2 பேருமே கண்ணில் பிறந்தனால அவங்களுக்கு திருமணம் விதிப்படி நடந்து முறிந்து இருப்பதால் வள்ளி திருமணம் என்று இத்திருமணம் ஏற்பட்டது. இருப்பினும் இங்கு இந்த ஊர்ல எத்தனையோ உள்ளங்கள் இருக்குங்க. இங்க உள்ள உட்கார்ந்து பாக்குறீங்க பாருங்க, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் யாருக்குமே கிடைக்காது. ஏன் அப்படின்னா பாடி சொல்லிடவா மண்டை அடித்தார். பாடிடுவா ரைட்.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பாட்டான் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாருமா. நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கு வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்குள் மனது கொண்டு தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, உள்ளத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறியென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. திருவிடம் கிராம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் TM பாலமுருகன், TM கல்யாண சுந்தரம் குடும்பத்தினர் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி சார்ந்த வணக்கத்தை தங்களிடம் தெரியப்படுத்திக் கொண்டு இக்காட்சி இந்நாடகத்தை கண்டுகளிக்கும் நாங்களும் ஒருவாக இருந்தாலும் நாடக உலகில் பறந்து விரிந்த நாடக உலகில் தலை சிறந்த நாரதர் என்று பட்டம் பெற்ற எனது தந்தை TM பாலமுருகன் மற்றும் TN கல்யாண சுந்தரம் அவர்களை பார்த்து நாடகத்துறையில் ஆர்வமுற்று 3 மாதத்தில் படிச்சுட்டு நாடகத்துக்கு வந்திருக்கேன். ஏதாவது நிறை குறை இருந்தால் மக்களாகிய நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனது இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த எமது அப்பா TM பாலமுருகன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார்ந்த வணக்கம். மற்றும் இக்கலை தொழிலில் என்னை ஈடுபட என்னை ஆர்வமூட்டிய மக்களுக்கும் எனது தாய் மற்றும் எனது மனைவிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார்ந்த வணக்கம். நன்றிகள்.